தமிழ் சினிமா கடந்த ஆண்டுல இருந்து கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்திய அளவுல முதலிடத்துல பாலிவுட், அடுத்தது தமிழ் சினிமா தான் இருந்தது. ஆனால் தற்போது டோலிவுட் இவங்க எல்லாரையுமே அடித்து டாப்ல போயிருக்காங்க. ஸோ இவங்களுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமாகவே 1000 கோடிகளுக்கு மேல வசூல வாரி கொடுத்திருக்கு. ஸோ கேஜிஎஃப், பாகுபலி, புஷ்பா அப்படின்னு நம்ம நெறைய படங்கள சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாலிவுட்லுமே தங்கல், ஜவான் அப்படின்னு நெறைய படங்கள் 1000 கோடி அடிச்சிடுச்சு. ஆனால் இதுவரைக்குமே தமிழ் சினிமாவுல எந்த படமுமே 1000 கோடி வசூல தொடல. சோ இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுடைய தரம் இந்த அளவிற்கு இருந்துமே இங்க 1000 கோடி அடிக்க ஆள் இல்லையா அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 1000 கோடி அடிக்க தற்போது ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது நம்ம ரஜினி சார் நடிச்சிட்டு இருக்க கூலி திரைப்படம் தான். சோ இந்த படத்துடைய பட்ஜெட்டே 500 கோடி வருமாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல டாப் ஸ்டார்கள் பல பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா கூடுதல் பலம் சேர்க்கும் வகையில பாலிவுட்ல இருந்து அமீர் கான், தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா அப்படின்னு பல முக்கிய பிரபலங்களுமே இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து நடிக்கிறாங்க. சோ கண்டிப்பாக இந்த படம் பாத்தீங்கன்னா 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே நம்பிக்கை வகித்துட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்துடைய முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. அது வேற எதுவுமே இல்ல, இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிள் ட்ராக் பாடல் தான் அது. நம்ம ரஜினிகாந்த் சாருடைய பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடலாக சிக்கு டு வைப் அப்படின்ற பாடல் வெளியாச்சு. அதன் அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது செகண்ட் சிங்கிளுக்கான அறிவிப்பு இன்னும் 2 அல்லது 3 தினங்கள்ல வெளியாகும் அப்படின்ற செய்தி கிடைச்சிருக்கு. சோ இந்த பாடலை எதிர்நோக்கி யாரெல்லாம் அவளா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.